வந்தே மாதரம் என்ற பாடல் இந்திய தேசிய கீதமாக பாடப்பட வேண்டும் என்று ஒரு சிலரால் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் அந்த பாடலின் இந்துத்துவம் மற்றும் இந்து சமய கருத்துக்கள் மற்றும் காட்சிகள் மற்றும் இந்திய மாதாவை இந்து மாதாவாக, குறிப்பாக துர்கா தேவியாக ஒரு கட்டமைக்கின்ற ஒரு காட்சி இருந்தது. ஆகையால் தான் அந்த பாடலை பாராளுமன்றத்தில் அந்த பாடலை, அதாவது சுதந்திரம் அடைந்த பின் அந்த பாடலை நிராகரித்து விட்டனர். ஆனால் அந்த பாடல் தேசிய பாடலாக, நேஷன் சாங் என்ற ஒரு அடிப்படையில் அதை சிலர் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆனால் நமது தமிழ்த்தாய் வாழ்த்தோ மனோன்மணியம் சுந்தரனார் என்ற ஒரு தமிழ் புலவரால் பாடப்பட்டது. அவர் எழுதிய மனோன்மணியம் என்ற ஒரு நாடக நூலில் இடம்பெற்ற பாடலே நமது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாகும். அந்த பாடல் 1970ஆம் ஆண்டு தான் அந்த பாடல் அரசு நிகழ்ச்சிகளில் பாடப்பெற்றது. 2021ஆம் ஆண்டு பதவியேற்ற தமிழக அரசு தான் நமது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை ஸ்டேட் சாங், அதாவது மாநில பாடலாக அதை ஒரு அங்கீகாரம் அளித்தது. சரி, இந்த வந்தே மாதரம் பாடல் வங்காள மொழியிலும் சமஸ்கிருதமும் வங்காளமும் கலந்து எழுதப்பட்ட பாடல். அது ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை தூக்கி சுமக்கின்ற பாடல். ஆனால் நமது தமிழ்த்தாய் வாழ்த்தோ எந்த மதத்திற்கும் எந்த பண்பாட்டிற்கும் உரியதான பாடல் அல்ல. தமிழ் பண்பாட்டையும் திராவிட பண்பாட்டையும் அதையும் தாண்டி சமத்துவத்தையும் பேசுகின்ற ஒரே பாடல்தான் நமது தமிழ்த்தாய் வாழ்த்து. தமிழ்த்தாய் வாழ்த்தை போற்றுவோம். வணக்கம்.